Good morning students. Today we are going to learn about the lesson Unit 5 Basis of Classification, the topic Merits and Demerits of 5 Kingdom of Classification. So already last class we are discussing the 5 Kingdom of Classification. In 1969 Argus Whittaker can be classified into 5 kingdom based on the presence of feeding condition, evolutionary conditions. They are Monera, Protista, fungi, plantae and animalia. So what are the merits and demerits? Let me see. So merits of 5 kingdom of classification. This system of classification is more scientific and natural. இந்த 5 kingdom of classification பார்த்தீங்கன்னா எதை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னா அதோடைய சயின்டிஃபிக் மெத்தடையும் அண்ட் தென் நேச்சுரல் இயற்கையாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெரிட்ஸ். This system of classification clearly indicates the cellular organization, mode of nutrition and the characters for early evolution of life. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆனது இந்த உயிரினங்களானது எவ்வாறு அதனுடைய இனப்பெருக்கம், உணவூட்ட முறைகள், அதனுடைய செல்லுலர் அமைப்பு எப்படி இருக்குது, ஸோ அதனுடைய கேரக்டர் என்ன, அதனுடைய எப்படி வந்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு அதை பேஸ் பண்ணி ஸோ இந்த உயிரினங்களானது கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. It is the most accepted system of modern classification as the different group of organisms and placed phylogenetically. இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு குழுவாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அதனுடைய பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறதுனால மிக சிறப்பான ஒரு செயல்பாடாக இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்குது. It indicates a gradual evolution of complex organisms from similar one. This classification can be used for evolution process. ஏன்னா எப்படி வந்து ஒரு சின்ன சிம்பிள் ஆர்கானிசத்துலேருந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமாக டெவலப் ஆணுச்சு அப்படிங்கிறத எவல்யூஷனரி தியரி மூலமாக நமக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் இது கொடுத்துருக்காங்க, ப்ளசன்ட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom of classification. அவருடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். In the system of classification of viruses have not been given a proper place. ஏன்னா fungi and bacteria, virus and bacteria is one of the important microorganisms for all living organisms. ஏன்னா அது அதிகமான நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பட் மொனிராவில் ஃபங்கஸ், ஸ்மால் ஃபங்கஸ் அண்ட் தென் ஆல்கே, பாக்டீரியா பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. பட் வைரஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணலை. ஸோ இது ஒரு குறையாக கருதப்படுகிறது. ஸோ மல்டிசெல்லார் ஆர்கானிசம்ஸ் ஹேவ் ஆரிஜினேட்டட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட். அதுக்கடுத்து இந்த மல்டிசெல்லார் அனிமல்ஸ் ஆனது ஆர்கானிசம் அந்த ப்ரோட்டிஸ்டாவிலேருந்து தான் அதிகப்படியான அளவு உயிரினங்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லப்படலை. அண்ட் தென் this type of classification has drawn back with reference to other lower forms of life. இது முன்னாடி இருந்த உயிரினங்கள்லேருந்து தான் அதிகப்படியான உயிரினங்கள் எவல்யூஷன் மூலமாக உற்பத்தி ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தெளிவான செயல்பாடுகளும் இங்கே கொடுக்கப்படல. Some organisms included under protista and are not eukaryotic. ஸோ அந்த ப்ரோட்டிஸ்டாவில் இருக்கக்கூடியது எல்லாமே யூகேரியோட்டிக்காக செல்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லப்படலை. ஏன்னா ப்ரோட்டிஸ்டாவில் ஒன்று யூகேரியோட்டாக இருக்கலாம் அல்லது ப்ரோகேரியோட்டாக இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டிஸ்டாவில் ஓகே. தென் நெக்ஸ்ட்டு let me see the topic binomial nomenclature. So binomial nomenclature means to each individual organism can be named in two different names based in the presence of genus and species. Okay. In the year of 1623, Caspar Borgin introduced naming of organism with two names which is known as a binomial nomenclature. This is a 2 mark question. அப்போ பைனாமியல் நாமென்க்ளேச்சருங்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை அந்த முதல்ல அறிமுகப்படுத்துனது, அந்த பண்பை முதல்ல அறிமுகப்படுத்துனது யாருன்னா காஸ்பர் பாகின் in the year of 1623. And it was implemented by Carolus Linnaeus in 1753. அதை கரெக்டாக முதல்ல நடைமுறைப்படுத்துனது யாருன்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் 1753 இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னது அவரை நடைமுறைப்படுத்துகிறாரு. He is known as the father of modern taxonomy. ஸோ அதனால் கரோலஸ் லின்னேயஸ் நம்ம ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இஸ் an universal system of naming organisms. இப்போது நம்ம பைனாமியல் நாமென்க்ளேச்சருடைய முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஆல் கண்ட்ரி பீப்புள்ஸ் ஆர் வெல் நோன் த இண்டிவிஜுவல்ஸ் ஆர்கானிசம்ஸ். அது எல்லா விதமான நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களுமே ஒரு பேர் சொன்னால் எல்லாராலையும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த நேமிங் தான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர்னு சொல்கிறோம். ஸோ அந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ஸில் எப்படி வந்து நேமிங் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஜீனஸ் நேமையும் அடுத்து ஸ்பீசிஸ் நேமையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ அந்த எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். As per the system, each organism has two names. The first is a genus name and the
Second is the species name. Genus name begins with a capital letter and the species name begins with the small letter. இப்போ நம்ம இங்கிலீஷில் நம்ம வந்து அந்த அனிமல்ஸுடைய பைனாமியல் லெட்டர் நம்ம எழுதும் பொழுது ஸ்பீசிஸ் நேம் எப்பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்மால் லெட்டர்லையும், ஜீனஸ் நேம் அதில் எழுதும்போது நம்ம கேபிட்டல் லெட்டர்லையும் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, தென் எக்ஸாம்பிள் த நாமன்க்ளேச்சர் ஃபார் ஆனியன் இஸ் ஆலியம் சட்டைவம். இதில் ஆலியம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஜீனஸ் நேமு, சட்டைவம்ங்கிறது ஸ்பீசிஸ் நேம். ஸோ ஜீனஸ் நேம் இஸ் ஆலியம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் ஆரம்பிக்குது அண்ட் தென் இட்டாலிக் ஸ்டைலில் இருக்குது. த ஸ்பீசிஸ் நேம் இஸ் சட்டைவம். அந்த எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஸோ வெர்னாக்குலர் நேம் இஸ் எ லோக்கல் நேம் தட் இஸ் ஃபெமிலியர் ஃபார் த பர்டிகுலர் பிளேசஸ். ஸோ வெர்னாக்குலர் நேம்ங்கிறது நம்முடைய வட்டார பெயர்கள். இது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அந்த சொந்த நம்ம இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியானோ தெரியும், நம்ம பேர் வச்சு சொல்லிக்கலாம், அது அவங்களுக்கு மட்டுமே தான் புரியும். ஸோ பைனாமியல் நேம் இஸ் an யூனிவர்சல் நேம் which never changes. இது உலகளாவிய பெயராக இந்த பைனாமியல் நேம் இருக்குது, இது யாராலும் மாற்ற முடியாது. பைனாமியல் nomenclature and classification helps scientists to identify and any organism had to place them at a particular hierarchy. இந்த பைனாமியல் நேமானது nomenclatureஆனது எல்லா விதமான சயின்டிஸ்டிக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முறையாக இருக்குது. ஸோ இதை வச்சு எல்லா விதமான வகைப்பாட்டையும் நம்ம வகைப்படுத்தலாம். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூமன் பீயிங், ஹோமோ சேப்பியன்ஸ், ஆனியன் ஆலியம் சட்டைவம், rat ratus ratus, PGM Columba livia, Tamarindus indica, lime Citrus aurandifolia, neem tree Azadirachta indica, frog Rana hexadactyla, coconut Cocos nucifera, paddy Oryza sativa, fish Catla catla, orange Citrus sinensis, ginger Gingiber officinale, papaya Carica papaya, date Phoenix dactylifera. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைனாமியல் நேம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த லெசனுடைய எண்டு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆனது லெசனுடைய ஒரு ஷார்ட் வியூ. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நமக்கு 2 மார்க் 1 மார்க் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். திஸ் இஸ் த 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் கிளாசிஃபிகேஷன், அதுக்கு உண்டான ஆன்சர். Then classification is needful to identify living organisms and to study about them conveniently. அது கிளாசிஃபிகேஷனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தினுடைய மொழி தெளிவான வரலாற்றை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வகைப்பாட்டு முறை தான் இது. ஸோ கிங்டம் இஸ் த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட் அண்ட் ஸ்பீசிஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கிங்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு. அண்ட் தென் லிவிங் வேர்ல்டு ஸ்பீசிஸ் தான் வந்து நம்முடைய பேசிக் யூனிட்டை நம்ம வந்து கிளாசிஃபிகேஷனில் சொல்கிறோம். ஸ்பீசிஸ் ஒன் ஆஃப் த யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிங்டம் அனிமாலியா இஸ் டிவைடட் இன்டு 2 சப் கிங்டம்ஸ். அது அனிமல் கிங்டம் நம்ம 2 டிவிஷனாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸ் அண்டு வெர்டிபிரேட்ஸ். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ்னால் அனிமல்ஸ் வித்தவுட் பேக் போன், வெர்டிபிரேட்ஸுங்கிறது அனிமல்ஸ் வித் பேக் போன். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 9 ஃபைலம். இந்த இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸில் 9 ஃபைலம் புரோட்டோசோவாலேருந்து எக்னோடெர்மேட்டா வரைக்கும் 9 ஃபைலமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 5 குரூப்ஸ், அந்த 5 கிளாஸஸ். ஓகே, வெர்டிபிரேட் முதுகெலும்புடைய உயிரினங்களை அந்த ஆம்பிபியன்ஸு, ஃபிஷஸு, ஆம்பிபியன்ஸு, ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்னு சொல்லிட்டு 5 கிளாஸஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸு, நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது கிரிப்டோகேம்ஸ், ஃப்ளவரிகேம்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருந்தோம். and further classified into group based on the nature of plant body and fruiting body. அதுக்கப்புறம் அந்த பிளான்ஸோடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃப்ரூட்டுடைய அமைப்பு, அதை வச்சு நம்ம மேலும் நம்ம அந்த பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். In 1969, Argach Whittaker proposed a 5 kingdom classification of living organisms. The 5 kingdom classification includes 5 kingdom, namely Monera, Protista, Fungi, Plantae and Animalia. Okay. Caspar Borgin is a 1623 introduced the binomial nomenclature and it was implemented by Carolus Linnaeus in 1953. முதல்ல காஸ்பர் பாகின் தான் அந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படிங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் 1753 கரோலஸ் லின்னேயஸ் தான் முதலாக அந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஹி வாஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமி சொல்லுவோம்.
Binomial nomenclature is the initial system of naming organisms. It contains two names. இந்த binomial nomenclature ஆனது ரெண்டு விதமான பெயரை உள்ளடக்கியது. The first name of binomial is genus name and the second name is species name. முதல் நம்ம எழுதக்கூடியது genus name and second one species name. The Carolus Linnaeus is known as the father of modern taxonomy. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எவல்யூஷன் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் எவல்யூஷன் பார்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.